விவசாய விளைநிலங்கள் அருகே செயல்பட்டு வரும் தேங்காய் நார் தயாரிக்கும் நார் மில்களின் கழிவு நீரால் விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீரும் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அடுத்த குட்டக்காட்டுப்புதூர் மற்றும் பெரியகாடு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி முழுவதும் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் உள்ளன. இப்பகுதியினை சுற்றி 2 வருடமாக செயல்பட்டு வரும் தேங்காய் நார் தயாரிக்கும் நார் மில்கள் உள்ளன. இந்த நார் மில்லிலிருந்து வரும் கழிவுகளை அவர்கள் நிலத்தடியிலும் அருகே உள்ள சிறிய கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டதுடன் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் வடிவடி கிராமம் குட்டக்காட்டுப்புதூர் ஒரு 30 ஏக்கர்ல நார்மல் கழிவுகள் கொட்டி எல்பிபி வாய்க்கால் வர்ற தண்ணி இப்போ மேலே ஸ்ப்ரே பண்ணி அந்த தண்ணி பூரா எங்கள் விவசாய நிலத்தில் பாய்ஞ்சு எங்கள் விவசாய பூமியும் கெட்டு போச்சு. அது நிலத்தடி நீரும் கெட்டு போச்சு. தண்ணி குடி தண்ணியில் குடிச்சோம்னா உப்பு தன்மையால் தண்ணி கெட்டு போச்சு. குடிக்க முடியல. அதனால் எங்களுக்கு வாழ்வாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதுவோ நாங்கள் 14 இடத்துக்கு மனு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இது எத்தனை நாள் அப்படி இருக்குது? இது எத்தனை 2 வருஷமா சோறு வெட்டிட்டு இருக்கிறாங்க. நார்மல் கழிவு இப்போ கெட்டு போனது 1 வருஷமா தண்ணி சுத்தமாக கெட்டு போச்சு. இதுக்கு முன்னாடி அதிகாரிட்ட சொல்லியிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க? இது வரைக்கும் சொல்லிக்கிறவங்க இந்த செய்தியாக இருக்கிறீங்க. கோரிக்கை எங்கள் கோரிக்கை சோறு அப்புறப்படுத்தணும். எங்களுக்கு நிலத்தடி கெட்டு போச்சு. நார்மல் கழிவுகளை அப்புறப்படுத்தி எங்களை எங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கணும். பேர் சொல்லுங்க. பேர் ஆறுமுகம்.